உருட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க எ நைட் ஆஃப் தி செவன் கிங்டம்ஸ் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல மொத்தமா 7 எபிசோட் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். வெப் சீரிஸோட ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவரோட குரு இறந்திருப்பாரு. அவரை புதைச்சிட்டு அவர் கொடுத்த வாள், அதாவது அவர் கொடுத்திருக்க மாட்டாரு, அவரோட வாளையும் எடுத்துட்டு ஒரு 3 குதிரை வச்சிருப்பாரு. அதையும் எடுத்துட்டு இவர் கிளம்புறாரு. அந்த 3 குதிரையை வித்தா ஒரு 2 வருஷத்துக்கு சாப்பிடலாம். ஆனா அது நமக்கு பத்தாது. அதனால நம்ம எதனா வேலை பார்த்தாகணும் அப்படின்ட்டு நகரத்தை நோக்கி போறாரு. அவருக்கு ஒரு காம்படிஷன் நடக்குது அப்படின்றது தெரிய வருது. அதுல போய் கலந்துக்கலாம் அப்படின்ட்டு போறாரு. போற வழியில ஒரு சின்ன பையனை பாக்குறாரு. அந்த பையன் நானும் உங்களுக்கு வரேன் சிப்பாயா அப்படின்றான். ஆனா உங்களை பார்த்தா வீரம் மாதிரியே தெரியல அப்படின்றான். இதேதான் எல்லாருமே சொல்றாங்க. இவரு அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கும் போயிடுறாரு. அங்க போனாலும் இவரை வீரன் அப்படின்ட்டு அந்த போட்டி குழுவே ஒத்துக்க மாட்டாங்க. சரி ஓகே, நீ சொல்ற, நான் ஒத்துக்கிறேன், அந்த வாள்லாம் வச்சிருக்க, இருந்தாலும் யாருன்னா உனக்கு சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்காக நம்ம ஹீரோ கலாரங்கிறாரு. அதுக்காக அங்க ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாரு. அவரும் பாத்தீங்கன்னா இவரை எனக்கு தெரியாது அப்படின்ற. இதுக்கப்புறம் நடக்க போற சம்பவங்கள் தான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையா இருக்கும். இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டாவே ஆரம்பிச்சிருக்காங்க. அது எக்ஸிகியூஷன் நீட்டாவே பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம ஹீரோ ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அவர் கேரக்டரும் தரமா எழுதியிருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ணாலும் இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். அதாவது வெப் சீரிஸை பார்த்து முடிச்சிடலாம். இந்த வெப் சீரிஸ் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா பயங்கர டிராமாட்டிக்கா தான் போகுது. இருந்தாலும் எங்கேஜிங்காவே போகுதுன்னு சொல்லலாம். டெக்னிக்கலி கண்டிப்பா சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. குறிப்பா அந்த குட்டி பையனுக்கும் நம்ம ஹீரோக்கும் நடுவில் இருக்க கான்வர்சேஷனா நல்லாவே இருக்கு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்குன்னு சொல்லலாம். அடுத்தடுத்த எபிசோடு எப்படி இருக்கு அப்படின்றது நமக்கு வர வாரங்களில் தான் தெரிய வரும். இந்த வெப் சீரிஸ்ல நியூடிட்டி காட்சிகளும் அடல் கண்டென்ட்டும் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.